நல்ல பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை புரிந்துள்ள பத்திரிகைத்துறை அன்பு சகோதரர்களுக்கும் தொலைக்காட்சி அன்பு சகோதரர்களுக்கும் ஊடகத்துறை சேர்ந்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் என்னோடு வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அரசு முதன்மைச் செயலர் மற்றும் வேளாண்மைத்துறை இயக்குனர் மற்றும் வேளாண் வணிக துறை ஆணையர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பத்திரிகை துறையாளர்களுடைய இந்த சந்திப்பு 3 முக்கிய அவசியமான காரணங்களுக்காக இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட 3 அவசர சட்டங்கள். ஒன்று, விளைபொருட்கள் மசோதா. விளைவிக்கின்ற பொருள்களை சந்தைப்படுத்துதல், அது சம்பந்தப்பட்ட மசோதா. அது விவசாயிகளுக்கு பயன்பெறக்கூடிய மசோதா. இரண்டாவது, அத்தியாவசிய பொருட்கள் மசோதா. அது சில பொருட்கள், உணவுப் பொருட்கள், கட்டுப்பாடு உள்ள உருளைக்கிழங்கு, தானியங்கள், இந்த போல பருப்பு வகைகள் கட்டுப்பாட்டு இருக்கிறது. அது சில சமயங்களில் தேவை ஏற்படும் அதை தளர்த்துவது, அதற்கான சட்டங்கள். மூன்றாவது, ஒப்பந்த சாகுபடி மசோதா. அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அது உற்பத்தி செய்யும் விவசாயிகளும் அதை பெறுகின்ற, அதை கொள்முதல் செய்கின்ற வணிகர்களுக்கும் சேர்ந்துள்ள அந்த மசோதா. அந்த 3ம் விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய மசோதா தவிர அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் எந்த விதமான பாதிப்பும் இந்த 3 மசோதாக்களால் இல்லை என்பதை நான் அன்புடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால், இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு விவசாயிங்கிற காரணத்தினால் விவசாயி பாதிக்கக்கூடாத அளவிற்கு, விவசாயிகள் லாபம் பெறக்கூடிய அளவிற்கு, விவசாயிகள் உயர்வு பெறக்கூடிய அளவிற்கு தான் எந்த சட்டம் இருந்தாலும் ஆதரிப்பார். ஆகவே இந்த 3 சட்டங்களும் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய, அவர்களுக்கு வாழ்வுக்கு உறுதியளிக்கப்படக்கூடிய, அவர் வாழ்வு மேம்படக்கூடிய அந்த சட்டங்கள். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தான் ஒரு விவசாயி என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த 3 மசோதாக்களையும் ஆதரிக்கிறார் என்பதை அன்புடன் உங்களுக்கு முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய உள்ள அந்த சில புள்ளி விவரங்களை நமது முதன்மைச் செயலர், நம்முடைய உற்பத்தி ஆணையர் அவர்கள் இப்போது உங்களிடமே அதை விரிவாக தெரிவிப்பார்கள். மாத்திக்கலாமா? அப்படி மாத்திக்கலாம். நன்றிங்க. ஒரு 3 ஆக்ட்ஸ் பற்றி சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் விளக்கம் சொல்ல விரும்புகின்றேன். தமிழ்நாட்டுக்கு எப்படி எப்படி இம்பேக்ட் ஆகும், எப்படி கவர்மெண்ட்டோட வியூ சம்பந்தமாக டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் பில் ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் பில். அதாவது விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்தத்திற்கான விவசாயிகள் சட்டம். இது ஒரு ஷார்ட்டாக சொன்னால் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்டாக நம்ம சொல்லிடலாம். அதில் தமிழ்நாட்டுடைய பொசிஷன் என்ன? இன்ஃபேக்ட் கடந்த ஆண்டு 2019ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் தமிழ்நாடு அசெம்பிளி மூலமாக ஸ்டேட்டோடைய கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் இந்தியாவிலே முதலாக கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு அரசால் தான் drafted based on the new model of Niti Aayog Act. Tamil Nadu was the first state
to introduce the contract farming system. அதாவது தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட லாஸ்ட் இயர் இது சம்பந்தமாக இது பாலிசியிலே போட்டு ஆக்ட் வாஸ் brought. அக்டோபர் மாதத்தில் போன ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்து ஜனாதிபதி அவர்கள் தமிழ்நாடுடைய சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க. இப்போ தற்போது இந்த சிஸ்டம் வந்து இந்த அதே பாலிசி வந்து மத்திய அரசால் ஆல் ஓவர் இந்தியா ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொண்டு வரும்போது நம்முடைய ஒரு ஆக்டுடைய விதிமுறைகள் தான் அதில் வந்து பெரும்பாலான இருக்கின்றன. அதனால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபீல்ஸ் தட் இந்த சிஸ்டம் நம்முடைய ஃபார்மர்ஸ் நலம்காக நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்ன ஒப்பந்தம் பண்ண என்ன என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்பினேன். வை ஸ்டேட் கவர்மெண்ட் brought that? உதாரணமாக ஒரு விவசாயிகள் வந்து தக்காளி உற்பத்தி செய்கின்றார்கள். அந்த தக்காளி உற்பத்தி செய்யும்போது ஒரு டொமேட்டோ சாஸ் கம்பெனி அல்லது டொமேட்டோ பியூரி கம்பெனி வந்து அவங்க இந்த எல்லா கிராமத்துடைய 2-3 கிராமத்து விவசாயிகளுடன் ஒரு வாய்மூலமாக சொல்கிறாங்க, சார் நாங்கள் உங்களை வந்து 2 மாதம் கழித்து நாங்கள் தக்காளி எல்லாம் கொள்முதல் செய்வோம், நீங்கள் எங்களுக்கு தான் கொடுக்கணும், நாங்கள் உங்களுக்கு ஒரு 15 ரூபா ஒரு கேஜி ரேட் நாங்கள் கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு விவசாயி அதை நம்பி வந்து வேறு எந்த சாகுபடி செய்யாமல் தக்காளி அங்கே உற்பத்தி செய்து வந்து ரெடியாக இருக்காங்க. 2 மாதம் கழிச்சு அந்த டைமில் வந்து மார்க்கெட் ரேட் வந்து சரி மார்க்கெட் ரேட் 15 இருந்தால் இவர் வாங்கிடுவார். சப்போஸ் மார்க்கெட் ரேட் அன்னைக்கு 10 ரூபா கேஜி தான் இருக்கிறது. அப்புறம் ஒரு ஸ்பான்சர் வந்து இல்லை சார் மார்க்கெட் ரேட் குறைந்து போயிடுச்சு, நான் இனிமேல் வந்து 10 ரூபா தான் உங்களுக்கு கொடுப்பேன், அது வந்து 15 ரூபாய் என்னால் தர முடியாது, கொடுக்கணுமா கொடுங்க, கொடுக்கலன்னா நான் மயில மார்க்கெட் வாங்கிடுவேன் என்பதை சொல்லிட்டு விவசாயிக்கு சில டைம் இது மூலமாக ஏமாற்றம் வருவதாக வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆக்டில் என்ன கொண்டு வந்து சேம் ஹேஸ் பீன் ஃபாலோட் இன் சென்ட்ரல் ஆக்ட். முன்னாலே நீங்கள் அது குவாலிட்டி குவான்டிட்டி ரேட் 3மே நீங்கள் முன்னாலே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிடும். எக்ரிமெண்ட் என்பது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக நிர்ணயிக்கக்கூடிய ஆஃபீஸர் முன்னிலையிலே ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எல்லா விவசாயிகள் சேர்ந்து பண்ணலாம். அதில் கூட இன்னொரு வசதி ஏற்படுத்த நாங்கள் போடுறோம். இப்போ சென்ட்ரல் ஆக்டில் கூட இருக்கு. விவசாயி வந்து சிறு விவசாயி அவர் வந்து எப்படி ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலையோட ஒப்பந்தம் போடுதா அவருக்கு என்ன எப்படி அவர் ஏமாற்றுவதாக வாய்ப்பு இருக்கு. அதனால் வந்து ஒரு என்ன கொண்டு வந்திருக்கோம், ஃபார்மர் சார்பாக ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் விவசாய உற்பத்தியாளர் குழு கூட அதை எக்ரிமெண்ட் ஃபார்ம் சைன் பண்ணலாம். அந்த எக்ரிமெண்ட்லே சார் 2 மாதம் கழிச்சு நீங்கள் தக்காளி கொடுக்கும்போது கேரண்டீட் ப்ரைஸ் 15 ரூபாய் கொடுத்து தான் நானும் அதை எக்ரிமெண்ட்டில் போடுதா வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அது என்ன சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு தேதியிலே மார்க்கெட் ப்ரைஸ் இதை விட கம்மியாக இருந்தால் 15 கொடுத்து தான் நானும், ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் அன்னைக்கு வந்து 25 ரூபாய் இருக்கு 20 ரூபாய் இருக்கு, அதில் எக்ரிமெண்ட்டில் போடலாம். 15 ரூபாய் ஊர்தியாக இருக்கின்றது, ஆனால் அன்றைக்கு மார்க்கெட் ரேட் இதை விட கூடுதலாக இருந்தால் அதுவும் நீங்கள் கொடுத்து தான் நானும் எக்ரிமெண்ட்டில் போட்டால் அந்த ஸ்பான்சர் கண்டிப்பாக அது கொடுத்து தான் நானும் என்பது இந்த எக்ரிமெண்ட்டில் போடப்பட்டுள்ளது. எங்களுடைய ஒப்பீனியன் வந்து இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து இன்ஃபார்மலான முறையில் வந்து தக்காளி சிக்ஸ் கோழி வந்து குஞ்சு கோழி வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஹெச்ரி ஓனர்ஸ் நீங்கள் உங்கள் பண்ணையில் டெவலப் பண்ணிவிட்டு பெருசாக அனுப்பிட்டு கொடுங்க, அது பர் கேஜி ரேட் கொடுத்துருவோம். வாய்மூலமாக தான் இருக்குது. ரைட்டிங்கில் இருந்தால் ஒரு விவசாயிக்கு அதுக்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கலாம் என்பது ஒரு போடப்பட்டுள்ளது. ஸோ த கவர்மெண்ட் ஃபீல்ஸ் தட் இது மூலமாக இருக்குது. இது வந்து அதை யாராவது ஃபாலோ அப் பண்ணலைன்னா அந்த சப் கலெக்டர் சப் டிவிஷனல் ஆஃபீஸர் ஆஃப் த ஏரியா சப் கலெக்டர் ஆர்டிஓக்கு வந்து இது மூலமாக சிவில் கோர்ட்டோட அதிகாரம் கூட ஃபைன் போடுறதாக அது கட்டாயப்படுத்தி பண்ணதாக அது ஃபார்மரோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும் என்பது ஒரு வசதி கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன் அது பேரும் நீங்கள் விவசாயிகள் வந்து பெருநிறுவனங்களை எதிர்த்து வந்து எப்படி போராட முடியும்? கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல வந்து அவங்க விளைவிக்க சொல்ற அடிப்படையில வந்து பொருட்கள் இல்ல நாங்க வாங்க மறுத்துட்டோம் அப்படின்னா விவசாயிகள் அதை எங்க போய் விற்பாங்க? லாஸ்ட் இயர் வந்து குஜராத்ல வந்து இதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு விளைவிக்க சொல்லி அதுல பிரச்சனையாச்சு. இது மாதிரி வந்து தமிழ்நாட்டிலேயே நடந்துச்சுன்னா இது போன்ற விஷயங்கள் வந்து விவசாயிகள் இதுல அது நல்ல பாயிண்ட் நீங்க சார் சொன்னீங்க. அதுல வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்கு, ஆக்ட்ல வந்து ஒரு வாலண்டரி சிஸ்டம் இருக்கு. நமக்கு வேணுமான வேண்டாம்,
விட்டுருங்க, ஒப்பந்தம் போடவே வேண்டாம், இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் படி பண்ணிட்டே இருங்க. ஆனால் யாருக்கு விருப்பம் இருந்தால் அவங்க தான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல பண்ணணும் என்பது திஸ் இஸ் ஒன்லி அ வாலண்டரி ஸ்கீம். அது நிறைய இடத்துல வந்து இது மூலமாக பாதுகாப்பாக இருந்தது. அதாவது ஒரு சார் சொன்னீங்க, விவசாயி வந்து போயிட்டு சப் கலெக்டர்ல எப்படி போயிட்டு போராட வேண்டும், அப்படி கரெக்ட். ஆனால் சப்போஸ் வாலண்டரி சிஸ்டம், சப்போஸ் இது ஆக்டே இல்லைன்னா, ஒப்பந்தமே போடலைன்னா கூட இவர் போயிட்டு யார்கிட்ட போயிட்டு முறையிட வேண்டும்? ஒரு வழி இல்லை. அட்லீஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டா இவருக்கு தெர் இஸ் a channel for him to represent and get justice. அதுக்காக தான் போடப்பட்டது. தட் இஸ் த ரீசன் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக இது வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொண்டு வரப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் ஆக்சுவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எங்களுக்கு பெருமைன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட பேசிக் பாலிசிஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வந்து இது மூலமாக கொண்டு வரப்பட்டது. அது இன்னொரு நன்மை என்ன இருக்கு, தட் வந்து இது மூலமாக ஒரு நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வந்து ஃபுட் பார்க்ஸ் போடுறோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் 8 பார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் 10 பார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபுட். ஸோ அந்த மாதிரி ஃபுட் பார்க்ஸ்க்கு ஒரு அஷ்யூர்டு குவான்டிட்டி கிடைக்கும். அவங்க வந்து ஃபுட் ப்ரொசஸிங் செக்டரில் விவசாயிகளுக்கு கூடுதலாக ரேட் கொடுப்பாங்க, ட்ரேடர் விட கூடுதலாக ரேட் கொடுத்தா பொதுவாக இருக்குது. ஸோ அது வந்து அதில் நன்மைகள் அதிகமாக இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஹேட் இன்ட்ரடியூஸ் த ஆக்ட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் இன் டியூன் வித். அதனால் டெக்னிக்கல், இதுதான் டெக்னிக்கல் காரணங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்கிறேன், இது வந்து வாலண்டரி சிஸ்டம். யார் நமக்கு வேண்டாம், இது ஆக்ட் நமக்கு சூட்டபிள் ஆகுது, நோ கம்பல்ஷன். வேணுமானாக்கா இது இருக்கே, விவசாயிகளுடைய நலம் காக்க இதில் வந்து பல்வேறு ஒரு சலுகைகள் தரப்பட்டுள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக கூட சில ரூல்ஸ் வழியாக கூட உறுதிப்படுத்தா இதில் வாய்ப்பு கொடுக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் தட் த கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் the support to this particular bill, technical bill. கரும்பு உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கு ஒரு அடிப்படை ஆதார விலை கிடைக்கல, நெல் கொள்முதல் நெல் விற்பனை செய்யும் போது அதற்கான அடிப்படை ஆதார விலை கிடைக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பெருநிறுவனங்கள் வரும்பொழுது அவர்களுக்கு ஈக்குவலா போட்டி போடுறது முடியாது. ரெண்டாவது, ஒப்பந்தங்களை கைப்பற்ற அளவுக்கு விவசாயிகள் விழிப்புணர்வோடையோ கல்வி அறிவோடையோ இல்லாத ஒரு சூழல்ல இவை அனைத்துமே முதலாளிகளுக்கு ஈக்குவலா வந்து விவசாயிகள் வந்து போட்டியிட மாதிரிதான் சட்ட மசோதா இருக்கின்றதான் பொதுவான குற்றச்சாட்டு. நீங்க சொல்றது கூட அரசு ஏற்றுக்கொண்டதுக்காக விவசாயிகள் யாரும் ஏற்றுக்கொண்டதாக வரைக்கும் தெரியல. விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன சொல்லுது, நல்ல பாயிண்ட் போட்டீங்க. விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் எக்ரிமெண்ட் போடுவீங்க இல்லையா? ஸோ எக்ரிமெண்ட்லேயே நாங்கள் கூட ஒரு விஆர் மல்ச்சிங் இப்போ நம்ம ரூல்ஸ் போடணும், நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ சில இடங்களில் பெரிஷபிள்ஸ்க்கு தெர் இஸ் நோ எம்எஸ்பி, ஆனால் சில இடத்துக்கு இப்போ நான் பெரிஷபிள்ஸ்க்கு எம்எஸ்பி இருக்கலாம். அது ரேட் போடும்போது கண்டிப்பாக அந்த எம்எஸ்பி வந்து கண்டிப்பாக போடணும். அது எக்ரிமெண்ட்டில் வந்து நாங்கள் எங்கள் ஆஃபீஸர்ஸ் கூட சொல்லிடுவோம், வி ரெஸ்பெக்ட் தி எம்எஸ்பி சிஸ்டம். கண்டிப்பாக ஆதார் விலை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணுங்க. ஆதார் விலை அது வந்து ரூல்ஸில் வந்துருங்க. that when you fix the rules, the preference is that you should fix it at the MSP. அதை விட கூடுதலாக போடுங்க. நாங்கள் என்ன சொல்ல, உதாரணமாக பருப்பு வகைகள் தற்பொழுது தமிழ்நாட்டிலே ஆதார் விலை விட கூடுதலாக ரேட்டில் வெளியே விற்பனை செய்யுது. ஸோ அது நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ரேட்டில் போடணும், அதில் ரேட் கூடுதலாக அந்த விவசாயிகள் கூடுதலாக போடலாம் என்பதை ரூல்ஸில் கொண்டு வரதா நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். பிகாஸ் நான் நெக்ஸ்ட் ஆக்ட் சொல்லும் போது இது பற்றி நான் சொல்லியிருக்கேன். கரும்புல கரும்பு நீங்க சொன்னீங்க இல்லையா, there are 2 points in that. கரும்புல there was கரும்பு பொறுத்தவரையிலே அதாவது there are 2 rates. One is the FRP. அது வந்து கட்டாயப்படுத்த ஆதார் விலை மாதிரி இருக்கும் எஃப்ஆர்பி ரேட். இன்னொரு வந்து அட்வைசரி ரேட் எஸ்ஏபி. ஸோ சார் சொன்னீங்க 4-5 வருஷம் தான் எஸ்ஏபி தான் வந்து சில ப்ரைவேட் கொடுக்காமல் இருக்கும்போது எஃப்ஆர்பி கொடுக்கலனா அவங்களுக்கு வந்து ஜப்தி செய்வதா அது கவர்மெண்ட்க்கு அதிகாரம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திட்டக்குடியில் வந்து பெண்ணாடத்தில் இருக்கக்கூடிய சுகர் மில்லு அது மாதிரி என்சிஎல்டி வழியாக ஆக்ஷன் எடுக்கப்பட்டுள்ளது. பட் கூட்டுறவு மில்ஸ் வந்து எஃப்ஆர்பி பெரும்பாலான they have all given. தனியாரில் கூட எஃப்ஆர்பி வந்து எக்ஸெப்ட் ஃபார் 2 சுகர் மில்ஸ் ஆல் they have gone all given up to date. ஸோ வந்து எஸ்ஏபி இஸ் அன் அட்வைசரி ப்ரைஸ், அது வந்து ரிகமெண்டட் ப்ரைஸ், அது வந்து இது இருக்குது. பட் எஃப்ஆர்பி இஸ் த ஃபிக்ஸ் ப்ரைஸ் தட் ஹேஸ் பீன் கிவன். அண்ட் அது வந்து
விவசாயிக்கு கிடைப்பதாக அரசோட கடமை அதில் வந்து உறுதியாக இருக்கின்றது. தட் இஸ் வை வி வெண்ட் ஃபார் தென்னாடுல அவங்களுடைய சுகர் மற்றும் மொலசிஸ் கூட ஜப்தி செய்து ஆக்ஷன் பண்ணி பிறகு கூட பண்ணியிருக்காங்க. நான் ஐ வில் கம் பேக் டு திஸ் சிஸ்டம் அகெயின். நான் முதல்ல அந்த பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் முடிச்சுக்கிறேன், அது பிறகு நீங்கள் வாங்க. கண்டிப்பா அந்த நிறுவனங்கள் வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆக்ட்ல இருக்காங்க. எஸ், சப்போஸ் அந்த நிறுவனம் வரலன்னா, நிறுவனம் கொடுக்கலன்னு வாங்கலைன்னா கூட இதில் சட்டத்தில் அவர் 150% விட வரை ஃபைன் பண்ணலாம். சப் கலெக்டருக்கு ஆதார இதில் வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது, ஆக்டில் சொல்லப்பட்டுள்ளது. ரெண்டாவது, சப்போஸ் விவசாயியே வரலன்னா அவர் வந்து காஸ்ட் மட்டும் கொடுத்தால் போதும். ஆனால் வாங்கக்கூடியவர் கொடுக்கலன்னா 150% அவருக்கு வந்து ஒரு விலை ஃபைனாக கொடுக்கணும் என்பது. I am just going into the technical issues, not into as an official I can only give you the technical issues in this. நீங்க சொல்லிருந்தீங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நம்ம பில் கொண்டு வந்தோம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சிஸ்டம். சோ ஃபார் வந்து அது எந்த அளவுக்கு வந்து வரவேற்பு இருந்திருக்கு இதுவரைக்கும், அதாவது வந்திருக்கா? ரெண்டாவது, இந்த பில்ஸ் பற்றி விவசாயிகள் மத்தியில் கொண்டு போவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? பஞ்சாப், ஹரியானா நிறைய ஸ்டேட்ல வந்து சம இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயும் நிறைய அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்க அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நாளடைவில் வந்து ஒரு டாமினேஷன், கார்பரேட் கம்பெனியோட டாமினேஷன் அதிகமாகுங்கிறது அவங்களுக்கு கவலை இருக்கு. இதெல்லாம் பொறுத்தவரை நீங்க கண்டிப்பா அது நல்ல பாயிண்ட். த பில்ஸ் ஹேவ் பீன் இன்ட்ரடியூஸ் நவ். தமிழ்நாடுடைய பில் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் இயர் வந்த பிறகு த ரூல்ஸ் வர் பீங் ஃப்ரேம்ட். அதுக்குள்ளே கோவிட் டைம் வந்தது. பட் நான் ரெண்டாவது பில் சொல்லி பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க. ரெண்டாவது வந்து பில்லோடைய பேர் வந்து விவசாயிகள் விலை பொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தகம் சட்டம், அதாவது எஃபிடிசி, ஃபார்மர் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் கமர்ஸ் ஆக்ட். இதில் தான் நிறைய சர்ச்சை இருக்கின்றது. இந்த பில்ல வந்து பொதுவான அம்சங்கள் என்ன இருக்கின்றது உங்களுக்கு தெரியும், நான் மறுபடியும் சொல்லி வைக்கிறேன். நிறைய வட மாநிலங்களில் தற்பொழுது விவசாயிகள் தன்னுடைய விவசாயம் செய்த பிறகு தன்னுடைய ப்ரொடியூஸ் வெறும் ஒழுங்குமுறை கூட்டத்தில் தான் சேல் பண்ண முடியும், ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் தான் சேல் பண்ண முடியும். இதர இடத்துல சேல் பண்ணலாம், தடை கிடையாது. ஆனால் நிறைய வந்து டெக்னிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் காரணமாக மோஸ்ட் ஆஃப் தி அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வெளியே விற்பனை செய்வதாக கடினமாக இருக்கின்றது. ரெண்டாவது வந்து அங்கே வெளியே வந்து சேல்ஸ் பண்ணும்போது இதர மாநிலங்களில் ஒரு சப்போஸ் ஒரு விற்பனை கூட்டத்தில் ஒரு வட மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் உதாரணமாக ஒரு விவசாயிக்கு 100 ரூபாய் ஒரு கேஜிக்கு கொடுக்குறாங்களே ஏதோ பொருளுக்காக, அதுக்கு மேலே வந்து 3 ரூபாய் அந்த மார்க்கெட்க்கு, 3 ரூபாய் அந்த வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு, 2.5 ரூபாய் வந்து இடைத்தரகர்கள் கமிஷன் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து தரப்பட்டு வருகின்றது. இது வந்து வெளியே இருக்கக்கூடிய சிஸ்டம். தமிழ்நாட்டில் வந்து இந்த சிஸ்டம் தற்பொழுது என்ன இருக்கின்றது அது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வி ஆர் ஆல் அஃபிஷியல், வில் டெல் யூ த டெக்னிக்கல் பாயிண்ட். தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்காக 3 வகைகள் இருக்கின்றன. விற்பனை செய்வத 3 ஆப்ஷன்ஸ் இருக்கின்றன. அது ஆப்ஷன்ஸ் என்ன? நம்பர் 1, ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ், ஒழுங்குமுறை விற்பனை கூடம். தேர் ஆர் 282 ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் இன் தமிழ்நாடு. ரெண்டாவது வந்து தமிழ்நாடுடைய ஏபிஎம்சி ஆக்ட் இருக்கு. ஏபிஎம்சி ஆக்டில் வந்து இந்த ஆக்ட் இருக்கு. இந்த ஆக்டில் வந்து ஏற்கனவே 1991 ரூல்ஸ் வந்தது. 1991 தமிழ்நாட்டு அண்ட் இன்னொரு மாநிலத்தில் ஐ திங்க் தெர் இஸ் நோ பேன் ஆன் சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அவுட் சைட் த மார்க்கெட். அதாவது மார்க்கெட்டுக்கு வெளியே கூட தன்னுடைய கிராமிய அளவுக்கு தன்னுடைய பண்ணையோட கேட்டில் கூட விவசாயிகள் விற்பனை செய்யலாம் என்பது தமிழ்நாட்டில் 1991 இந்த முறை இருக்கின்றது. அதோடைய சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மூணாவது வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மூலமாக கவர்மெண்ட் எம்எஸ்பி ப்ளஸ் இன்சென்டிவ் ப்ரைஸ் வழியாக அவங்க டிபிசி வழியாக விற்பனை செய்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தேர் ஆர் 3 ஆப்ஷன்ஸ்: த ரெகுலேட்டட் மார்க்கெட், அவுட் சைட் த மார்க்கெட் அண்ட் டிபிசி. 3 ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்றன. அதோடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், கடந்த ஆண்டு பல்சிஸ் பயிர் வகைகள், உளுந்து, துவரை, பச்சை பயிர் வந்து விவசாயிகள் வந்து நிறைய டெல்டா நான் டெல்டா ஏரியாவில் உற்பத்தி செய்கிறாங்க.
ஸோ இது இன்னொரு மாநிலம் இருந்தால் விவசாயிகள் தன்னுடைய அறுவடை செய்யக்கூடிய பயிர் கண்டிப்பாக மார்க்கெட்டில் கொண்டு வந்து தான் விற்பனை செய்ய வேண்டும். நாங்கள் என்ன பண்ணோம், அது நாஃபெட் அரசோட நிறுவனத்தோட பேசி நீங்கள் எங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு எம்எஸ்பியில் வந்து இது வாங்கி வைங்க. எம்எஸ்பி வந்து ஒரு ப்ரைஸ் வந்து உதாரணமாக ஒரு 58 ரூபாய் ஒரு இது இருக்கு, உளுந்து பயிர் 56 ரூபாய், அந்த மாதிரி ஒரு பர் கேஜி அந்த மாதிரி ஒரு ரேட்ஸ் இருக்கு. ஸோ நாங்கள் நாஃபெட்க்கு வந்து உட்கார வச்சிட்டோம், நீங்கள் ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் வந்தாக்கா நீங்கள் வந்து அது எம்எஸ்பியில் வாங்கி வைங்க. ஆனால் விவசாயிகளுக்கு வெளியே தன்னுடைய கிராமிய அளவில் கூட, பிகாஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேட் அலவுட் அர்லியர் இட் செல்ஃப், இதெல்லாம் சட்டங்கள் வர்றதுக்கு முன்னாலே, ஸோ விவசாயிகளுக்கு வெளியே அதை விட எம்எஸ்பி விட 2 ரூபாய் கேஜி 3 ரூபாய் கேஜி 4 ரூபாய் கேஜி கூடுதலாக ரேட் கிடைத்துள்ளது. அதனால் வந்து எங்களுடைய இந்த ஒரு சின்ன இது ஃபீட்பேக் அடிப்படையில் உதாரணமாக கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 2,41,000 மெட்ரிக் டன் பயிர், பச்சை பயிர் மற்றும் உளுந்து பயிர் வந்து வெளியே கிராமிய அளவில் விவசாயிகளிடம் வந்து எம்எஸ்பி விட கூடுதல் ரேட்டில் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நாஃபெட் நிறுவனம் எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சார் எங்களுக்கு வந்து ப்ரிக்யூர்மெண்ட் ஆகாது. நாங்கள் கேட்டோம் எதுக்காக, சார் வெளியிலிருந்து ட்ரேடர்ஸ் எங்கள் ரேட் விட கூடுதலாக ரேட் போட்டு வாங்குறாங்க, ஆனால் தரம் ஆஃப்கோர்ஸ் கரெக்டாக இருக்கணும். நாங்கள் சொன்னோம் வி ஆர் ஹாப்பி வித் தேட். காரணம் விவசாயிக்கு தன்னுடைய உற்பத்திக்காக கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு விட கூடுதலாக ரேட் கிடைக்கும் போது ஆஃபிஷியல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர் ஹாப்பி வித் தேட். நாங்கள் வந்து அதுக்காக இது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தேங்காய் கொப்பரை. தேங்காய் கொப்பரை வந்து இப்போ மில்லிங் கொப்பராக்கி மார்க்கெட் ரேட் வந்து தற்போது எம்எஸ்பி ரேட் வந்து 99 ரூபாய் 50 காசு ஒரு கேஜி இருக்கின்றது. நாங்கள் வந்து அதே நம்மளோட சென்டர் கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த சில ஏரியாவில் வந்து மார்க்கெட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து நாங்கள் அந்த எம்எஸ்பியில் வாங்குதா மார்க்கெட்டில் ரெடியாக இருக்கின்றோம் சொன்னோம். ஆனால் இது வந்து தெரிஞ்சவுடன் வெளியே விவசாயிலிருந்து ட்ரேடர்ஸ், கோப்ரா ட்ரேடர்ஸ், ஆயில் மில்ஸ் எல்லாம் இது விட கூடுதலாக 105 ரூபாய் 110 ரூபாய் வரை கூட வந்து வருதா. இன்ஃபேக்ட் த டே வி ஸ்டார்ட் ப்ரொக்யூரிங் அட் எம்எஸ்பி இன் த மார்க்கெட், வெளியிலிருந்து விவசாயிகளுக்கு கூடுதலாக பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அது எங்களுக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை. பிகாஸ் எங்களுடைய விவசாயிகளுக்கு எந்த வகையான கூடுதலாக பணம் கிடைத்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பது அது ஒரு இருக்கு. ஸோ ஒரு சராசரி கணக்கு ஐ எம் டெல்லிங், பயிர் வகைகள் மற்றும் தேங்காய் கொப்பரையுடைய வெளியே விற்பனை செய்யும் போது எங்களுடைய ஃபார்மர்ஸ்க்கு கடந்த ஆண்டு மட்டும் எங்கள் கமிஷனர் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் உடைய சராசரி கணக்குப்படி கிட்டத்தட்ட 128 கோடி ரூபாய் கூடுதலாக பணம் விவசாயிகளுடைய கையில் போயிடுச்சு என்பதை சார் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ மூணாவது வந்து விஷயம் அஃப்கோர்ஸ் நெல் பொறுத்தவரையிலே அவங்க வந்து டிபிசியில் வந்து கொடுக்குறாங்க. டிபிசியில் வந்து இது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் வாங்குறாங்க. அங்கே தரம்ல வந்து சரியான போலேனா அது வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் வருது. அங்கே அதை விட குறைந்த பணத்தில் போகலாம். தரம் குறைய வந்தால் குறைந்த பணத்தில் கூட விற்பனை செய்யலாம் என்பது இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ராட். ஸோ நான் சுருக்கமாக சொல்லுவது என்ன, தமிழ்நாட்டில் வந்து வாலண்டரி மார்க்கெட்டிங் சிஸ்டம் இதர மாநிலங்களுக்கு வித்தியாசமாக ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும்போது இப்போ வந்து இந்த சட்டத்தின் வழியாக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் செய்யலாம், வெளியே வர்த்தகம் ஏரியா ட்ரேட் ஏரியாவில் கூட விவசாயிகள் விற்பனை செய்யலாம் என்பதை சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய ஏற்கனவே சிஸ்டம்க்கு கிட்டத்தட்ட அதே சிஸ்டம் தான் இப்போ ஃபாலோ அப் பண்ணும்போது ஒரு பெரிய வந்து எஃபெக்ட் வரல. ஒரே ஒரு பாயிண்ட், வெளியே வந்து விற்பனை செய்யும்போது அந்த ட்ரேடர் வந்து ஹீ ஹேட் டு கிவ் ஸ்டேட் ரெகுலேட்டட் மார்க்கெட் 1% ஃபீஸ். இதே மாநில ஒரு 8% ஃபீஸ் சொன்னேன், தமிழ்நாட்டிலேருந்து 1% ஃபீஸ் கொடுக்க வேண்டி கட்டாயப்படுத்தி இருந்தது. அந்த ஃபீஸ் வந்து இனிமேல் எங்களுக்கு வராதே. ஒரு 60 crore 50 to 60 crore எங்களுக்கு வந்து மார்க்கெட் கமிட்டிக்கு வருமானம் கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து we feel that since the policy is the same, this loss will be passed on to farmer and consumer by the trader. அப்படி அந்த that is the presumption we are having. அதனால் வந்து the government has these are the technical reason for which the government has said. அது மூணாவது, அது நான் மூணாவது வரேன். அது மூணாவது இந்த ஆக்ட் மூலமா வந்து தனிப்பட்ட விவசாயிகளுக்கு அதிக விலை வந்து கிடைக்கும்
விற்கலாம், விற்பனை பொருட்கள் எல்லாமே எந்த இடத்துல வச்சு விற்கலாம் அப்படின்னா மாநில மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விளைபொருட்கள் வந்து அதன் மூலமா தட்டுப்பாடு ஏற்படாதா? ஏன்னா அவங்க வந்து யாருக்காவது வித்துருவாங்க, விவசாயிகள் வந்து எந்த இடத்துல வச்சு யாருக்காவது வித்துருவாங்க. அப்ப மாநிலத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த விளைபொருட்கள் வந்து கிடைக்காம தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படுறாதா? See, actually, என்னுடைய knowledge படி as of now, for example, for Food Corporation of India தன்னுடைய இருக்கக்கூடிய பஃபர் ஸ்டாக் விட பல மடங்களும் அவங்களுக்கு கூடுதலாக அது இருக்கின்றது. ஸோ ஸ்டாக்ஸ் இருக்கிறது. ஸோ இன் மை ஒப்பீனியன் அவங்களுடைய பிடிஎஸ் வந்து பிடிஎஸ்க்கு வந்து இதுக்கு வந்து பாதிக்காதே என்பதை எங்களுடைய ஒப்பீனியனாக இருக்கின்றது. பட் எனிவே திஸ் இஸ் த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் இன் திஸ் ரிகார்ட். அண்ட் நான் சொல்லுது மறுபடியும் பாயிண்ட் சொல்லுது, தமிழ்நாட்டில் இந்த சிஸ்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும்போதும் எங்கள் விவசாயிகளுக்கு எந்த மாதிரி பாதிப்பு வரல. விவசாயிக்கு வந்து அதே எங்களுடைய பாயிண்ட் கவர்மெண்ட்க்கு வந்து விவசாயியோட நலம் தான் முக்கியம். ஒரு விவசாயி வந்து கட்டாயப்படுத்தி மார்க்கெட்டில் அனுப்புனா அவருக்கு சாய்ஸே இருக்காது. இப்போ பீகார் மாநிலத்தில் என்ன ஆச்சு அதுவும் நான் சொல்லி வைக்கிறேன். பீகார் மாநிலத்தில் எல்லா ஒழுங்குமுறை கூட்டங்களே எல்லாம் 2006 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே யார்கிட்டக்குள்ளே போட்டி இருக்கு? ஒருத்தருக்குள்ளே போட்டி கிடையாது. ஒன்லி த பிரைவேட் மார்க்கெட்ஸ் ஆர் ரூலிங் த ட்ரேட் இன் பீகார். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட தனித்தனி, நான் வந்து அந்த ஸ்டேட்டோட குறை நாங்கள் வந்து வி வில் நாட், அந்த அஃபிஷியல்ஸு கூட நல்லா பண்ணுறாங்க. ஸோ வி வில் நாட் சே. பட் இன் தமிழ்நாடு போட்டி வந்து ஒரு போட்டி இஸ் தேர் பிட்வீன் ட்ரேடர் அவுட் சைட் த மார்க்கெட், வில்லேஜ் ஏரியாவில் வாங்கக்கூடியவர், ரெண்டாவது ட்ரேடர் விதின் த ஏபிஎம்சி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே, மூணாவது எம்எஸ்பி. மூணு கூட சப்போஸ் நம்ம மார்க்கெட் வீக் ஆயிட்டால் ட்ரேடர் ஸ்ட்ராங் ஆயிடுவார். அது இன்ஃபேக்ட் அதில் கூட வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த சிஸ்டம் விவசாயிக்கு பலன் கிடைக்கணும்னா இந்த மூணு சிஸ்டமே ரொம்ப பலனாக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். மூணு சிஸ்டம் என்ன? வெளியே வந்து கரெக்டாக வந்து ஒழுங்குபடுத்தணும் வெளியே விற்பனை. ரெண்டாவது நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு அரசால் லாஸ்ட் 3 இயர்ஸ்லே கிட்டத்தட்ட 400 crore மேலே நபார்டு மூலமாக பணம் வாங்கிட்டு நம்முடைய மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தப்பட்டுள்ளது. டபுள் மார்க்கெட், லிஃப்ட் சிஸ்டம், அசைங் கிரேடிங் எல்லாம் எதுக்காக பண்ணியிருக்கோம்? ஏற்கனவே இங்கே வெளியே விற்பனை செய்கிறாங்க. ஆனால் எங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால்தான் எங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே விவசாயிகள் வந்து விற்பனை செய்வாங்க. விவசாயிக்கு கூடுதலாக அங்கே ரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வி ஆர் ஸ்ட்ரெங்தின் த மார்க்கெட். மூணாவது வந்து ப்ரிக்யூர்மெண்ட் அட் எம்எஸ்பி. கவர்மெண்ட் ஆல்வேஸ், தமிழ்நாடு ஆல்வேஸ் ஃபீல் MSP is very important. ஆதார் விலையில் வாங்குவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபார்மர். எம்எஸ்பி இருக்கு. பச்சை பயிர், உளுந்து பயிர், துவரை பயிருக்கு எம்எஸ்பி இருந்த காரணத்தினால்தான் அதை விட கூடுதலாக வந்து விவசாயிக்கு வெளியிருந்து வாங்கி போனோம். நாங்கள் அதில் வாங்க போகிறோம் சொல்லிட்டு ஓடி வந்து ட்ரேடர்ஸ் வந்து வெளியிருந்து அவங்களிருந்து எக்ஸ்ட்ரா பணம் போட்டு பண்ணுறாங்க. ஸோ வி ஆல்வேஸ் ஃபீல் தட் எம்எஸ்பி இஸ் இம்பார்ட்டன்ட், ஏபிஎம்சி இஸ் இம்பார்ட்டன்ட். பீகாரில் வந்து ஏபிஎம்சி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு போட்டியே கிடையாது. அங்கே வந்து ஒரு ஃப்ரம் ஃபார்மர் கூட செஸ் வாங்கி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஃபார்மர்ஸ் இடாது எங்கெங்கே ஏபிஎம்சி மாநிலத்தில் இருந்தால் செஸ் வாங்கக்கூடாது. ஆனால் அங்கே வாங்கி ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே கூட வாங்கி ஆரம்பிச்சிட்டாங்க. பீகாரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் எடுத்துட்டாங்க, 2000 எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க. இதனால 1 கோடி விவசாயிகள் வேற மாநிலத்துக்கு வேற வேலைக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி கண்டிஷன் தமிழ்நாட்டுக்கு வராதே. வி வில் நெவர் லெட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸே வந்து கவர்மெண்ட்க்கு என்ன பரிந்துரை பண்ணுறோம், எங்கள் விற்பனை கூடங்கள் இன்னும் பலப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் 100 கோடி ரூபாய் நபார்டு வங்கியில் வாங்கி எதுக்காக வந்து அங்கே எல்லாம் ஸ்டோரேஜ் குடவுன்ஸ் கட்டிட்டு இருக்கோம், எதுக்காக அசைங் கிரேடிங் எக்யூப்மெண்ட் கட்டிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்போ கூட வெளியே விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வெளியே விற்பனை செய்யலாம். ஆனால் எதுக்காக நாங்கள் வந்து இதை பண்ணும்போது அது சரியான போட்டி இருந்தால்தான் விவசாயிக்கு உரிய விலை கிடைக்கும் என்பது எங்களுடைய ஸ்ட்ராங்கான கருத்தாக இருக்கின்றது. ஆமாம் சார், என்ன சொன்னீங்க? See, there are 2 points. Officials வந்து தன்னுடைய டியூட்டி as per the whatever the act government forms, we are all officials. government என்ன சட்டம் கொண்டு வருங்களோ அந்த சட்டத்தின் வழியாக பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு எப்படி மேக்சிமமான பதில் கிடைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் முழு முயற்சி எடுப்போம். இதுக்கு மேலே வந்து இந்த நேரத்தில் ஐ வில் நாட் பி ஏபிள் டு. சார் கடைசியில் சொல்லுங்க. நான் லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு நான் அப்புறம் சாருக்கு கொடுத்துருவேன். லாஸ்ட் பாயிண்ட் வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்.
எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வந்து அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் என்பதை கொண்டு வரப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு எளிதான முறையிலே நான் சொல்லி வைக்கிறேன். அது எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி எதுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. அஃப்கோர்ஸ் தட் இஸ் டெல்ட் பை another department. Since I am here, so honorable minister said that I can explain the technical points. பொதுவாக இதுக்கு முன்னால் வந்து சில பொருட்கள் பருப்பு வகைகள், தக்காளி, அது வீட், ரைஸ் வந்து அவ்வப்போது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்லேயே ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லிமிட் வச்சுருவாங்க, மத்திய அரசுடைய கலந்து இதுக்கு இந்த அளவுக்கு மேலே வந்து வைக்க வேண்டாம் என்பது சொல்லுவாங்க. ஆனால் தற்போது வந்து ஜென்ரலி ஒரு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும், ஒரு சில வருடங்களில் நிறைய விளைச்சல் இருந்தால், நிறைய உற்பத்தியாக இருந்தால் வாங்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கு, இந்த அளவுக்கு மேலே நீங்கள் வாங்க முடியாது. ஒரு உதாரணமாக நிறைய வந்து தக்காளி உற்பத்தி ஆனால், நிறையா வந்து ஒரு பயிர் வகைகள் உற்பத்தி ஆனால் வாங்கக்கூடியவங்க ஒரு அளவுக்கு தான் வாங்க முடியும். பிகாஸ் அவங்களுக்கு அதுக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ண தான் அனுமதி கிடையாது. ஸோ டக்குவே ப்ரைஸ் கிராஷ் ஆகும். வாங்குறதுக்கு ஆள் இல்லை, விவசாயி வந்து அவங்க விற்பனைக்கு ரெடியாக இருக்காங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா த்ரோவே ப்ரைஸில் ஒரு டிஸ்ட்ரெஸ் சேல் வந்து விவசாயிகள் பண்ண சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த சட்டத்தில் எங்களுக்கு புரிஞ்சவங்க என்ன போட்டிருக்காங்க, பெரிஷேபிள் கமாடிட்டி இருந்தால், பெரிஷேபிள் வந்து தோட்டக்கலை துறை மூலமாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நிபந்தனை என்ன போட்டிருக்காங்க, கடந்த ஓராண்டு சராசரி விலை விட டபுள் ரேட் ஆயிட்டா அல்லது 5 வருஷத்துல சராசரி ரேட் விட விச் எவர் இஸ் லோவர் ஆஃப் த டூ டபுள் ரேட் ஆயிட்டாக்கா சட்டத்தின் வழியாக அதில் வந்து அரசு உள்ளே புகுந்து அது வந்து கட்டுப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நான் பெரிஷபிள் வேளாண்மை பொருட்கள் இருந்தால் 50% மேலே ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டா கவர்மெண்ட் உள்ளே புகுந்து கட்டுப்படுத்தி கொண்டு வரலாம். ஆனால் அது இல்லாமல் பண்ணும்போதோ நம்ம சும்மா கட்டுப்படுத்திருந்தால் இந்த மாதிரி நிறைய உற்பத்தி செய்யும் போது ப்ரைஸ் கிராஷ் ஆகுதா அவாய்ட் பண்ணலாம். ஸோ தே ஹேவ் ரிமூவ் த லிமிட்ஸ் இருக்கே, ஆனால் அத்தியாவசிய டைம் டியூரிங் எமர்ஜென்சி டைம்ஸ் தான் அந்த லிமிட் கொண்டு வந்திருக்காங்க, which will benefit in our opinion, which will benefit two sectors. One, food processing sector. ஃபுட் ப்ரொசஸிங் செக்டர் அவங்க வந்து ட்ரேடர் விட விவசாயிக்கு கூடுதலாக பணம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள். தே கேன் டூ ஃபுட் ப்ரொசஸிங் இண்டஸ்ட்ரி. அட் த சேம் டைம் விவசாயிக்கு ப்ரைஸ் விலை வீச்சிலிருந்து காக்க முடியும் என்பதை இந்த சட்டம் அது சம்பந்தமாக these are the technical points in this regard. I will not go into the debates. சப்சிடிஸ் வந்து நம்ம ஈபி அப்புறம் உரத்துக்குலாம் கொடுக்குறோம், அது இப்போ எதிர்காலத்தில் அது நிப்பாட்டுவாங்கிற ஒரு அச்சம் விவசாயிகிட்ட இருக்கு. இன்னொன்று, இப்போ தமிழ்நாட்டில் பெரும்பாலான விவசாயிகள் இந்த 3 சட்டங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கிறதா அவங்க உணர்றாங்க. அப்படி இருக்கும்போது அரசு விவசாயிகள் பிரதிநிதிகளை அழைத்து பேசுவாங்களா, இந்த சட்டங்களை விளக்குவாங்க? மாண்பு அமைச்சர் தான் தன்னுடைய இது சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இவில் இல்லை மேடம். ஒன் மோர் வெரி நல்ல பாயிண்ட் நீங்கள் கேட்டீங்க, உழவர் சந்தை பாதிக்குமா இல்லையா? இல்லை மேடம், இதில் வந்து பிகினிங் செக்ஷனில் கூட ஃபார்மர் கன்சியூமர் மார்க்கெட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உழவர் சந்தை கண்டிப்பாக தொற்றும். இன்ஃபேக்ட் ஐ வில் லைக் டு டெல் யூ, உழவர் சந்தை இஸ் அ வெரி குட் கன்செப்ட், நல்ல கன்செப்டாக இருக்கின்றது. அதனால் தமிழ்நாடு அரசால் இந்த வருஷம் அதற்காக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 100 கோடி ரூபாய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வசதிகள் மேம்படுத்த நபார்டுக்கு வந்து ப்ரொபோசல் கூட அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ உழவர் சந்தை இஸ் அ குட் கன்செப்ட். கோவிட் டைமில் உழவர் சந்தை மூலமாக கூட வந்து ஒரு நிறைய நன்மை கிடைத்து அது வி ஹேட் ஆக்சுவலி என்கரேஜ் தட். We will keep on encouraging it. இந்த எசென்ஷியல் கமாடிட்டி செக்டர் பொறுத்தவரைக்கும் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை பிரைவேட் செக்டர்ஸ், இந்த கொள்முதல் நிலையங்கள் பிரைவேட் செக்டர்ஸ் வந்து இப்போ ஏற்கனவே அரசு இருக்கு, பிரைவேட் செக்டர்ஸ் கொடுக்கும்போது அவங்க பொருட்களை வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதே மாதிரி வந்து இந்த பொருட்களுடைய விலை வந்து ஏறும் போது செயற்கை கட்டுப்பாடுகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு. See, basically essential, that's a very good point. Government will keep on intervening as and when it is required. Essential Commodities Act ல போட்டிருக்காங்க, அது கவர்மெண்ட்லோட கவனத்திற்கு இருக்கும். whenever they take a decision, அது சம்பந்தமாக அது வந்து டெம்பரரி ஷார்ட்டேஜ் போக்குவது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் at this point of time I can tell. It is not dealing with my department, but இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் பற்றி சொல்லுது.
இல்லை மேடம், as far as my understanding, தமிழ்நாடு அரசால் NAFED மூலமாயும் சரி, ஓவரால் இந்தியா லெவலில் டெண்டரிங் மூலமாக தான் கொள்முதல் செய்கிறாங்க. தே ஆர் நாட் டைரக்ட்லி ப்ரிக்யூரிங். எங்களுடைய அன்லைக் அரிசி எங்களுடைய நிறுவனம் வாங்கிட்டு வந்து ரேஷன் கார்டில் அனுப்பல. PDS டிபார்ட்மெண்ட் வந்து NAFED மூலமாக சரி, டெண்டரிங் மூலமாக தான் கொள்முதல் செய்கிறாங்க. ஸோ இந்தியாவிலே தான் இருக்கின்றது. Export is dealt with by Government of India. This is my technical answer to your reply. I am an official. அதில் வந்து சரியா சட்டங்களில் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பற்றி மேடம் நான் சொல்ல விரும்ப மாட்டேன். இந்த சட்டம் சம்பந்தமா விவசாயிகளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்போது இந்த சட்டத்தில் விவசாயத்தை கொண்டு போகுமா, விவசாயத்தை அங்கே பேசுவீங்களா? இந்த 3 சட்டங்களினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது தமிழக அரசினுடைய திட்டவட்டமான ஒரு முடிவாகும். இதில் அன்பு சகோதரர்கள் கேட்டது போல இந்த சட்டத்தினுடைய விவரங்களை கீழே உள்ள பிளாக் லெவலில் உள்ள எங்களுடைய வேளாண்மை அதிகாரிகள் மற்றும் துறை அதிகாரிகள் எல்லாம் விவசாயிகளிடத்தில் தெரிவிப்பார்கள். அதோடு இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் தான் பொதுமக்களிடத்தில் இந்த விவரத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சொல்வதை விட நீங்கள் சொல்வதை தான் பொதுமக்கள் கேட்பார்கள், பார்ப்பார்கள். ஆகவே நீங்களே இந்த சட்டத்தில் உள்ள நன்மைகளை, இதனால் தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது, விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது என்பதை விளக்கமாக நீங்கள் தான் கூற வேண்டும். ஏனென்றால் உங்கள் கையில் தான் இருக்கிறது. எந்த விதமான பிரச்சனையும் பெரிதாக எடுத்து செல்லவோ அதை சாதாரணமாக எடுத்து செல்லவோ உங்களால் முடியும். அது உங்களுக்கு சக்தி உட்பட்டது. நீங்கள் நினைத்தால் எது முடியும். இந்த நல்ல சட்டங்களை ஆதரிக்கின்ற எங்களை நாங்கள் இந்த சட்டங்களை ஆதரிக்கிறோம். இதற்குள்ள காரணங்களை நம்முடைய முதன்மை செயலர் உற்பத்தி ஆணையர் அவர்கள் விவரமாக சொன்னார்கள். இதை நீங்கள் பொதுமக்களிடத்திலும் வேறமாக எடுத்து சொன்னால் நல்லது என்பதை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் கேட்டிருக்கிறது ஒரு நோக்கங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் எதுவுமே எங்களுக்கு பாதிக்கப்படல. நாங்கள் முதல்வர் கொண்டு வந்த சட்டத்திலிருந்து இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் பண்ணிருக்க சலுகையெல்லாம் அனைத்தும் சிறப்பாக தான் நடைபெற்றிருக்கிறதுல ஒன்று கூட பாதிக்கப்படல. எல்லாம் சிறப்பாக தான் நடைபெற்று இருக்கு. எதிர்ப்பு எல்லாரும் தெரிவிக்கிறேன் சார். ஏதோ ஒரு சில எதிர்ப்பு இருக்கலாம், அதை ஒன்றும் பண்ண முடியாது சார். நான் என்ன சொன்னேன் சார், ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம். இப்போ சார் கேட்குறீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு, அதாவது எல்லாரும் ஏற்றுக்கிறான்னு சொல்ல முடியாது. இது 99% ஏற்றுக்கிட்டாலும் ஒருத்தர் ஏற்றுக்கிட்டனாலும் அதை எதிர்ப்பு தான், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதில் உள்ள குறை நிறைகளை, அதாவது நிறைகளை குறை இல்லை, நிறைகளை நீங்கள் தான் பொதுமக்களிடத்தை எடுத்து சொல்ல வேண்டும், விவசாயிகிட்ட சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசு எங்க எதிலும் தலையிறதில்லை. ஆனால் இதுவரைக்கும் வேளாண்மை துறைக்கு நாங்கள் என்ன நிதி கேட்டோமோ அத்தனையும் மத்திய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. அது நம்முடைய இங்கே முதன்மை செயலர் ஆணையர் அவர்களும், இங்கே இருக்கிற டைரக்டரும், இங்கே இருக்கிற கமிஷனரும் எவ்வளோ நிதிகளை வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இன்றைக்கு வேளாண்மை துறையில் தமிழகம் இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். தொடர்ந்து 4-5 ஆண்டுகளாக இது விருதுகளை பெற்றுக் கொண்டு வருகிறோம். கிருஷிகர்மான் விருதை பெற்றிருக்கிறோம். 110 டன்னுக்கு மேலே உற்பத்தி பெற்றிருக்க இந்த அரிசி உற்பத்திக்கு நாங்கள் விருது பெற்றிருக்கோம். சென்ற ஆண்டு கூட 115 லட்சம் மெட்ரிக் டன்
உணவு உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு மத்திய அரசு வந்து எந்த விதமான அதனால எந்த பாதிப்பும் எங்களை ஏற்படுத்தல. ஐயா தேர்தல் வருது, அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாது. இல்லை 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 அவங்க சார், நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். ஏன்னா நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கிறவங்க, உங்க மூலியமா தான் எல்லாரும் போறோம். நான் சொல்றதை விட நீங்க சொல்றதான் கேட்பாங்க ஊடகங்களோ பத்திரிகையாளர்களோ அல்லது வந்து தொலைக்காட்சியோ. இதுதான் நீ பொதுவாக பொதுமக்கள் அதிகம் பார்க்குறாங்க, விவசாயிகள் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. உங்களுக்கு தான் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரங்க வந்துங்க அவங்களுக்கு வந்து இல்ல இல்ல எங்களை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, விளக்கம் கேட்டிருக்காங்க. எதிர்ப்பு யாருமே எங்களை எதிர்ப்பே தெரிவிக்கல, இல்லங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, விளக்கம் கேட்டிருக்காங்க, யாரும் எதிர்ப்பே தெரிவிக்கல. அவங்க சொல்றது மாரி நாங்க வந்து எதிர்கட்சியாரங்க குறை சொல்றாங்கன்னாக்கா அது வந்து அவங்களுக்கு ஒரு அது வாடிக்கையா போயிடுச்சு. எது செஞ்சாலும் குறை சொல்றது வாடிக்கையா போயிடுச்சு. இந்த கொரோனா காலத்துல உங்க மனசாட்சிப்படி சொல்லுங்க, இந்த கொரோனா காலத்துல மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு நாளோட வீட்டில் தூங்குறது கிடையாது. அதாவது ஒவ்வொரு மாவட்டமா போறதோடு மட்டும் இல்லாமல் இருக்கிற மீதி நாட்களையும் கொரோனா பாதித்த பகுதிகளெல்லாம் போய் நேரம் சென்று அந்த கொரோனா நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறதா, அவர்களுக்கு சரியான உதவிகள் கிடைக்கிறதா அப்படின்னு எல்லா தன்னுடைய உயிரே துச்சமன மதித்து ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்காரு. அதுவும் தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களே சொல்லுங்க. எவ்வளவு ஒரு ஒரு நிமிஷமா இல்ல இல்ல இப்ப சாருக்கு சொல்றேன், இருமா நான் சொல்றேன் சாருக்கு. அதாவது அவங்க எதிர்கட்சியாரும் குறை சொல்றாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்த கொரோனா காலத்திலையும் இவ்வளவு இரவு பகல் பாராது கஷ்டப்படுற ஒரு தமிழக முதல்வர் இந்தியாவில் வேற எங்கேயும் இருக்க முடியாது. அந்த அடுத்த மாநில முதல்வர் குறை சொல்ல, எங்க முதல்வருடைய செயல்பாடுகளை சொல்றேன். அப்படி இருக்கிறது தான் குறை சொல்றாங்க எதிர்கட்சியாரங்க. அது என்ன பண்ண முடியும்? அவர் குறைய சொல்ல விளக்கங்களை அவர் பெறாரு இல்லங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் விளக்கங்களை பெறாரு, அதனால ஒண்ணு சொல்ல. இருந்தாலும் மேலிடத்து உத்தரவை அவர் நிறைவேற்றிட்டாரு. இல்ல 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 அப்படிலாம் கிடையாது. இல்ல 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 பாதிப்பு ஏற்படுது இல்ல, இதனுடைய அம்சங்களை அவர் கேட்டிருக்காரு, அதான் வேற இல்ல. அன்பு பாசத்திற்குரிய பத்திரிகைத்துறை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, இதுவரை மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட வேளாண் உற்பத்தி, வேளாண் விளைபொருட்கள் மற்றும் அத்தியாவசியங்கள் குறித்த சட்டங்கள் குறித்து ஒரு விவாதங்களை உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதிலளித்தோம். நம்மளுக்கு உற்பத்தியான முதன்மைச் செயலர் அவர்களும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற கமிஷனரும் உங்களுடைய இயக்குனர் அவர்களும் அதுக்கு தகுந்த விளக்கங்களை கொடுத்தார்கள். நீங்கள் கேட்டதற்கு என்னால் முடிந்தவரை நானும் சில பதில்களை கூறினேன். இருந்தாலும் இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான அம்சமும் கிடையாது. வளர்ச்சிக்காக உள்ளதான ஒழிய பாதிப்புக்குள்ள வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், இதை ஆளுகின்ற ஒரு முதல்வர் ஒரு விவசாயி, ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டால் தான் பாதிக்கப்படாத நினைக்கின்ற ஒரு முதல்வர் தான் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் எந்த காலத்திலும் தமிழக மக்களுக்கு விவசாயிகளுக்கு பாதிக்கின்ற எந்த சட்டங்களையும் எந்த நிகழ்வையும் ஆதரிக்க மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சிகள் தேர்தலை முன்னிட்டு ஏதாவது சொல்ல வேண்டும், ஏதாவது பேச வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஆகவே அதை சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்வது போல எந்தமான பாதிப்பும் இல்லை. இந்த மசோதாக்களால் 3 மசோதாக்களால் விவசாயிகளுக்கு நன்மைதானே தவிர வேறு பாதிப்பில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இது உண்மையிலேயே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் அது விவசாயிகளுக்கு நலனுக்குத்தான் உகந்தது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் வருகை தந்து இது எங்களை சிறப்பித்தீர்கள். உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தான் எதிர்கட்சியாளர்கள் சொல்றது அது தவறான பிரச்சாரம், இது உண்மையான பிரச்சாரம். இது மாதிரி தமிழகத்திற்கு இந்த மத்திய அரசின் சட்டங்களால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை நீங்கள் தான் பொதுமக்களை தெரிவிக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.